ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம திருவொற்றியூரில் இருக்கிற தியாகராய சுவாமி திருக்கோவில், வடிவுடையம்மன் கோவில்னு சொல்லலாம். ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். ரைட் சைடு பார்த்திங்கன்னா வடிவுடையம்மன் கோவில் இருக்குது. கொடிமரம் பார்த்திங்கன்னா இப்போ 2 கொடிமரம் இருக்குது. ரொம்ப 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 பழமையான திருக்கோவில்னே சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு விநாயகர் தரிசனம் பண்ணிவிட்டு முருகர் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு, அதையும் தரிசனம் பண்ணிவிட்டு வந்தோம். அடுத்து குழந்தை ஈஸ்வரர் சன்னதி அங்கே வந்தோம். அதுக்கப்புறம் வடிவுடையம்மன் கோவிலில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு பூனை வந்து என் பையன் மடியில் வந்து உட்காந்துக்கிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக உட்காந்துட்ருக்கு, எந்திரிக்கவே இல்லை. அடுத்து நம்ம அமிர்த கடேஸ்வரர் சன்னதிக்கு போக போகிறோம். பெரிய சிவலிங்கமாக இருக்குது. இந்த கோவில் வந்து ரொம்ப பழமையான கோவில். ஸோ இதை பார்க்கும்போதே தெரியும், கல்வெட்டெல்லாம் இருந்துச்சு. இப்போ 63 நாயன்மார்கள் நம்ம பார்க்க போகிறோம். அறுபத்தி 3 நாயன்மார்களும் ஒரே சன்னதியில் இருக்கிறது நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வெரி பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதுக்கு ஆப்போசிட்டே வந்து சூரிய ஒளி படுற அளவுக்கு ஒளி ஓட்டைகள் இருந்துச்சு. அந்த ஒளி உள்ள சன்னதிக்குள்ளே விழுது பாருங்கள். சூரிய ஒளி உள்ளே விழுற அளவுக்கு இடைவெளி விட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இந்த கல்வெட்டு சிற்பம் எல்லாமே ரொம்ப பழைய காலத்து கல்வெட்டு சிற்பங்கள் தான். இது எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒவ்வொரு தூணுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான தூண் தான். பார்த்திங்களா, உள்ளே வந்து சூரிய ஒளி விழுது, அந்த அளவு விழுற அளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. லைனாக சிவலிங்கம் நிறையா இருந்தது. நம்ம இப்போ உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா உள்ளே சாமி பாட்டு பாடிக்கிட்டு நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நிறைய சிவன் பாடல்கள் பாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மத்தியானம் கரெக்டாக 12:30 இருக்கும். நல்லா சூரிய ஒளி விழுது பாருங்கள். இப்போ கூட இப்போ பைரவர் சன்னதிக்கு வந்துட்டோம். அங்கேயும் ஒரு கொடிமரம் இருந்துச்சு. இந்த பைரவர் சன்னதிக்கிட்ட வந்து நல்லா ஜில்லுன்னு காற்றடிச்சிக்கிட்டு ஒரு அழகாக இருந்தது. ஸோ வெரி பியூட்டிஃபுல் டு பிளேஸ். அதுக்கு பக்கத்துலேயே வாத்து கூட்டம் நிறையா இருந்தது. அந்த தண்ணியில் வந்து குளத்தில் வந்து வாத்துக்கள் நிறையா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.